அறியும் மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சர்ப்பத்தின் உருவெடுத்து வந்த சாத்தான் ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை ஏவாளுக்கு உண்ண கொடுத்ததாகவும், அந்த கனியை ஏவாள் உண்ட பின் அந்த கனியை தன்னுடைய துணைவனான ஆதாமுக்கு கொடுத்ததுனாலே ஆதாமும் சாப்பிட்டு இந்த உலகத்திலே பாவம் முதலில் நுழைந்தது என்பதை மட்டும்தான் கிறிஸ்துவ போதனைகள் இதுவரையிலே சொல்லிக் கொண்டு வந்தது. நீங்கள் எல்லோரும் இதை ஆமோதிக்கிறீர்களா? ஓகே. ஆனால் விளக்கப்பட்ட கனி என்பது என்ன என்பதை பற்றி யாருமே இதுவரையிலே ஒரு சரியான ஒரு பதிலை இதுவரையில சொல்லவில்லை என்பது என் தாழ்மையான கருத்து. ஒருவேளை நான் தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிக்கும். அப்போ இந்த நூல் ஏதேன் தோட்டத்திலே நிகழ்ந்த இந்த நிகழ்வை ஆழமாக அலசுகிறது. என்னுடைய நூல் விளக்கப்பட்ட கனி என்பது என்ன, அந்த கனி விளக்கப்பட்ட மரமாக இருக்கும் அல்லவா, அந்த விளக்கப்பட்ட மரம் என்ன என்பதை பற்றி நான் மிகச்சரியாக எழுதியிருக்கிறேன் என்பதை நான் நம்புகிறேன். அதே